ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழக அரசு கல்வித்துறையிலேருந்து மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th, ITI, டிப்ளமோ, எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோங்க, இன்ஜினியரிங், போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மொத்தம் பார்த்திங்கன்னா 8 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. MTS, கிளர்க், இது மாதிரி வேலைவாய்ப்புகள் தான், குரூப் சிக்கு தகுந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் தான் அறிவிச்சிருக்காங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலை தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்டெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் 18,000 96,000 வரைக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி தான். ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு வேரியாகும். உங்களுக்கு அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,77,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமாவும் விண்ணப்பிக்கணும், அதே மாதிரி தபால் மூலிமாவும் அனுப்பணும். ரெண்டையுமே கம்பல்சரி பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கான கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா 31/10/2024 லாஸ்ட் டேட். இதே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 நவம்பர் 2024 அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணணும். ரெண்டு விஷயத்தையும் கம்பல்சரி நீங்கள் பண்ணணும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினருமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் தான். இந்த மாவட்டங்கிறலாம் எந்த இதுவும் கிடையாது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CUTN சொல்லுவாங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுலேருந்து தான் என்ன வேலை வாய்ப்புகளுக்காக ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் போஸ்ட். டீச்சிங் போஸ்ட் கிடையாது, நான் டீச்சிங். அப்படி டீச்சிங் போஸ்ட் வேணாலும் அதுக்கான லிங்க்கும் நம்ம வெப்சைட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான். என்றைக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/10/2024 அன்றைக்கி இந்த வேலைவாய்ப்புகளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் மொத்தம் பார்த்திங்கன்னா 8 விதமான பதவிகள். அதில் ஒரே ஒரு வேலைவாய்ப்பு, அதாவது பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஆடிட் ஆஃபீஸர். இந்த வேலைவாய்ப்பு மட்டும் கான்ட்ராக்ட், மிச்சம் இருக்கிற எல்லா வேலைவாய்ப்பும் பார்த்திங்கன்னா பர்மனன்ட் பேசிஸில் தான் ஆட்களை எடுக்கிறாங்க. சரி, ஒவ்வொரு வேலைவாய்ப்பை என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. குரூப் ஏல ஆட்கள் எடுக்கிறாங்க. உங்களுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th CPCயில் லெவல் 10ல் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னா மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC ST கேட்டகரினா 5 வருஷம், OBCனா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோர்னா 10 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு. சரி, இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ME இல்லை MTech, நீங்கள் CS படிச்சிருந்தாலும் சரி, இல்லை IT படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை BE BTech நீங்கள் பார்த்தீங்கன்னா CSIT பிடிச்சிட்டு கூட 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை MCA படிச்சிருக்கேன் அப்படின்னா கூடவே 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். MSc முடிச்சுட்டு உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மாஸ்டர் டிகிரி லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லை MCA MSc படிச்சிருக்கீங்கனாலும் நீங்களும் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இரண்டாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லைப்ரரியன். இதுக்கு குரூப் ஏல ஆட்கள் எடுக்கிறாங்க. இதுக்கும் சேம் லெவல் 10ல் தான் சேலரி. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி லைப்ரரி சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க். குரூப் சியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. பே மேட்ரிக்ஸ் வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 இயர்ஸ். இது இல்லாமல் SC ST OBC கேட்டகரி, அது உடல் ஊனமுற்றோர், இவங்களுக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஸ் பர் நாம்ஸ் படி இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படிச்சிருக்க யாராக இருந்தால் அப்ளை பண்ணலாம். கூடவே பார்த்தீங்கன்னா டைப்பிங் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸுக்கு ப்ரொஃபஷன்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான்காவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கான வேலைவாய்ப்பு.
இதுக்கும் குரூப் சியில் தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. பே லெவல் 1 அப்படின்னா 18,000 முதல் 56,600 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம். இதுக்கும் மேக்ஸிமம் 32 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ITI பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். லைப்ரரி அட்டண்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கும் குரூப் சியில் தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. இதுக்கும் 18,000லேருந்து 56,600 உங்களுக்கான சம்பளம். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 32 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் மற்ற கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் as per நார்ம்ஸ் படி இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே லைப்ரரி சயின்ஸுக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 1 year 11 ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இது இல்லாமல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான பேசிக் நாலேஜ், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறதுக்கான பேசிக் நாலேஜ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 6வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபார்டரி அட்டண்டன்ட். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் குரூப் சியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. பே மேட்ரிக்ஸ் லெவல் 1 அதாவது 18,000லேருந்து 56,600 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம். இதுலேயும் 32 வயதினர் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் மற்ற கேட்டகரிக்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 12th சயின்ஸ் குரூப்பில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் சயின்ஸுங்கிறது கம்பல்சரி ஒரு சப்ஜெக்ட் இருந்திருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை நான் அதெல்லாம் முடிக்கல 12th சயின்ஸ் குரூப்பில் தான் படிச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 7வது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அட்டண்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. குரூப் சியில் தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. பே மேட்ரிக்ஸ் 1 18,000லேருந்து 56,100 சம்பளம். 32 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ITI பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கூடவே 2 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல், கேன்டீன், ஹாஸ்டல், கெஸ்ட் ஹவுஸ், இங்கே ஏதாவது நீங்கள் வந்து ஹாஸ்டல் அட்டண்டண்ட்டாக இருந்ததுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஒரே ஒரு வேலைவாய்ப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க. என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட்டர் ஆஃபீஸர். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 65 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் MCOM படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படின்னா ஃபினான்ஸ் ஈக்குவலாக CA இல்லை ICWA படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. SC STனா 5 வருஷம், OBCனா உங்களுக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் சேம் இன்டர்னல் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடல் ஊனமுற்றோருக்கு 10 வருஷம், முன்னாள் இராணுவத்தினருக்கு 3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மோட் ஆஃப் செலெக்ஷன் ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 1st and 2nd இப்போ பார்த்த நம்ம வேலைவாய்ப்புக்கு 1 and 2 அந்த வேலைவாய்ப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வைப்பாங்க. மேபி ரிட்டன் டெஸ்ட் வச்சு எடுக்கலாம், இல்லை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மட்டும் வச்சு எடுக்கலாம். மிச்சம் இருக்க எல்லா வேலைவாய்ப்புக்கும் அதாவது 3 to 7 வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைப்பாங்க. அதில் பேப்பர் 1 பேப்பர் 2 2 எக்ஸாமினேஷன் உங்களுக்கு கம்பல்சரி நடக்கும். இது ரெண்டுலேயும் பாஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான வேலைவாய்ப்புக்கு உள்ள நீங்கள் போக முடியும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும், அதே மாதிரி ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் இது தான். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 31/10/2024 நைட்டு 11:59 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா, அட்ரஸ் ப்ரூஃப், ID ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சு 10/11/2024 நீங்கள் அனுப்பணும். அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. தி ஜாயின் ரெஜிஸ்டர், ரெக்ரூட்மெண்ட் செல், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, நீலாங்குடி, திருவாரூர் 610005 தமிழ்நாடு. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிற அஃபிஷியல் வெப்சைட். இதுதான். இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு கீழே. சரிங்களா? யூசர் நேம், பாஸ்வேர்டு இங்கே கேப்சா கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இன்னும் சைனப் பண்ணாதவங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல சைனப்புங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைனப்புக்கு ஆப்ஷன் வரும். இமெயில், கன்ஃபார்ம் இமெயில், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர், வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்து நீங்கள் சைனப் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் லாகின் அப்படிங்கிறது இங்கே ஆப்ஷன் இருக்குது. அந்த லாகினை கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு, வெரிஃபிகேஷன் கொடுத்து உள்ளே லாகின் பண்ணி போயிட்டு அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், நான் டீச்சிங் ரோல். ஸோ இது மத்திய அரசு கீழே வருது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே மக்களே, ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.